பிரியாணி பண்ண போகிறோம். ஆனால் பிரியாணி மசாலா இல்லை. அது வீட்டில் செய்யாமல் எப்படி வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 4 ஜாவித்திரி, 8 ஸ்டார் அனீஸ் எடுத்திருக்கிறேன். அதை குட்டி குட்டி துண்டுகளாக உடைச்சி போட்டிருக்கிறேன். 20 ஏலக்காய், 2 பே லீஃப், அதையும் சிறிய துண்டுகளாக பிச்சு போட்டுவிடலாம். அதே மாதிரியே 2 பட்டை, அதையும் குட்டி குட்டி துண்டுகளாக உடைச்சி போட்டிருக்கிறேன். நான் இதுவரை ஸ்டவ் ஒன் பண்ணல. இனி ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதை மெதுவாக மெல்லிய சூட்டில் வறுத்தெடுக்க போகிறோம். இதை வறுத்தெடுக்கும் போதே நல்ல வாசனை வந்து கொண்டிருக்கும். பொறுமையாக மிதமான சூட்டில் வறுத்தெடுங்கோ, இல்லாது கரிஞ்சுதண்டா அதோட ஸ்மெல் நல்லா இருக்காது. இப்போ இதுங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இதை நல்லா ஆற விடலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நல்ல வாசத்தோட எங்களுக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆயிட்டுது. இதை வீட்டில் நீங்களும் செய்யலாம். இது ஒரு காற்று போகாத பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வையுங்க.